ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு 2 o'clock வர ஷிப்மெண்ட் வந்து இப்போ 4:30 தான் வந்திருக்கு மும்பை ஷிப்மெண்ட்டு. ஸோ அதால் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபிஷ்ஷுக்கு தான் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி போட்டாச்சு டேங்க்கில். இப்போ வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் போஸ்ட் அன்பாக்சிங் கூட சொல்லலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், பட் இன்றைக்கி என்னென்ன ஃபிஷ் இருக்குது, ப்ளஸ் கடையில் என்னென்ன ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாத்தையும் காட்டுறேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே என்னோட வெப்சைட்லேயுமே அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து மெஜாரிட்டி சிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷிப் பண்ணிகிட்டு இருக்கோம் வித் லைப்ரரி கேரண்டி. ஸோ நான் லிவிங் வந்து நம்ம ஈவன் லாங் டிஸ்டன்ஸ் கூட பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் தேவைப்பட்ட பொருள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் டு திஸ் வீடியோ. ஓகே, டிப்பிக்கலாக வந்து ஒரு ஃபிஷ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது இல்லை ஒரு புது ஸ்டாக் வரும்போதோ என்ன மாதிரி ஒரு மெஸ் இருக்குன்றது தான் வந்து நீ பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நாள் நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக வச்சு எடுத்துருப்போம். பட் இந்த வாட்டி வந்து ஐ வாண்ட் ஷோ யூ வாட் கைண்ட் ஆஃப் மெஸ் இட் வில் பிகம். அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து எப்படி நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறன்றது தான் வந்து ஒரு கான்செப்ட். பட் ஆனால் நான் வந்து க்ளீன் மட்டும்லாம் காட்ட மாட்டேன். பேசிக்காக வந்து டேங்க்கில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து என்னுடைய ஒர்க், நான் பார்த்துக்கிறேன். ஸோ எல்லாமே ப்ரெஸ்டீனாக நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே இருக்காது. இதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணி நல்லா வரும். ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாற்றலாம், சேம் தான். ராஸ்பரா ஸ்வாப்பா ஃபீமேல்ஸ் தான், கலர் வரல, ஃபீமேல்ஸாக இருக்குது. ஒரே ஒரு மேல் தான் இருந்துச்சு, பட் அது வந்து நான் கஸ்டமருக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னேன். ஆல் ஃபீமேல்ஸ் ஆர் தேர். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஷிப்மெண்ட்டு. ஸோ இந்த பாக்ஸ் தான் இங்கே பாருங்கள், மும்பையிலேருந்து வந்து ஷிப்பு தான். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4:50 ஆகிடுச்சு. பட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் தான். இந்த பார்சல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஜெல் பேக்கு, ஐஸான வந்து வாட்டர் கேனு இதெல்லாம் வச்சு பில்டப்பாக தான் வரும். இது வர்றதுக்குள்ளே இந்த வாட்டி வந்து இந்த ஒரு பாக்ஸ் நான் அங்கேருந்து எடுக்கிற வரதுக்குள்ளே எனக்கு 3,500 rupees வெறும் ஷிப்பிங் அமௌண்ட்டே வந்துருச்சு. வெரி எக்ஸ்பென்சிவ். இப்போலாம் வந்து மீனை இம்போர்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும் போல இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஃபிஷ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்துருக்கு நம்மளுக்கு. எல்லாமே கவர்ஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஒரு 3 வெரைட்டி மட்டும் கொஞ்சம் ஒரு 2 மீன் செத்து வந்துருந்துச்சு. அதில் வந்து ரெட் பேடிஸையும் ஒன்று அது எடுத்து போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா வந்து ட்ரேப் ஃபின் பார்ப்புன்னு சொல்லுவாங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் 2 மீன்ஸ் இறந்து தான் வந்துச்சு வரும்போது. அதுக்கப்புறம் லோச் வெரைட்டியில் வந்து ஒரு வெரைட்டி வந்து கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸில் வரும். இதுவுமே இறந்து வந்துருந்துச்சு. பட் இதெல்லாம் உங்களுக்கு லைவாக இருக்கிறதையும் காட்டுறேன். ஃப்ரீ பிளான்ஸ் எல்லாமே ஷிம்ப் டேங்க்குக்கு போயிடும். ஸோ இதெல்லாமே க்ளீன் ஆகிடுங்க. எதுவுமே வந்து ஹோல்ட் ஆகாது. எவ்ரி திங் வில் பி க்ளீன்ட். அப்போ தான் வந்து ஒர்க் பண்ணணும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அழுகாக வச்சுக்க மாட்டேன் எப்பயுமே. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். நம்ம டேங்க்லேருந்தே வந்துடும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் பிளான்ஸ்லாம் ஆட் பண்ணேன் டேங்க்கில். இது வந்து CO2 டேங்க் கிடையாது. இந்த டேங்க்கில் இந்த பிளான்ஸ் இப்படியே வச்சுருந்தா பிளான்ஸ் இறந்துடும். பட் இருந்தாலுமே சாயில் இருக்குன்றதால அந்த ரூட்ஸ்க்கு பேசிக் நியூட்ரியன் கிடைக்கின்றதா வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து சாயில் செட் பண்ணி சன்லைட்டில் வைக்க தான் பண்ண போகிறோம். இதில் வந்து கப்பும்பா இருக்குது, ரொட்டாலா இருக்குது. ஸோ கொஞ்சம் கிரிப்டோகைன் வெரைட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. இங்கே பார்க்கலாம், உள்ள எல்லாமே இருக்குது. நம்மளுடைய டார்க் டைம்ஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஒரு என்வாயர்மெண்ட்டை. இந்த 2 டேங்கில் இது 2 ஷட் டவுன் பண்ணி இது ரீஸ்டார்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நம்ம வெரைட்டியான பிளான்ஸ் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கிராஸ் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுவுமே இருக்குது, ரெட் கலரில் இருக்கிறது, ரொட்டாலா, கபும்பா எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா டயர் பேட்ஸில் வந்து 70 grams வந்துருக்கு, 120 grams வந்துருக்கு. ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நிறையவே. ரொம்ப 425 வந்துருச்சு. இது லாஸ்ட் டைம் வந்து 300 இருந்துச்சு. இப்போ இது மட்டும் சேம் இருக்குது. நம்ம 280 கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து டீ கனெக்டர். ஸோ இது வந்து சேல்ஸ்க்கான்னு கேட்டால் கிடையாது, நம்மளுடைய டேங்க் அடிஷன் ஒர்க்குக்காக தான். நூபீஸ் மோட்டர். நான் கொஞ்சம் வந்து இந்த வாட்டர் டைவர்ஷன் கான்செப்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். 85 watts 2 ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் 115 watts ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது டேங்க் க்ளீன் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன் லேட்டர். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பயோ ஸ்பாஞ்ச் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து பயோமீடியாஸ் எல்லாம் வரும். இது வந்து நம்மளுடைய 1 feet அந்த டேங்க் செட்டப்ஸ்க்காக வந்து ட்ரையல் பார்க்க வாங்கியிருந்தேன். ஒரு 12 பீஸ் வந்துருக்கு. 1 டெஸ்ட் பண்ணியிருக்கேன், காட்டுறேன் வாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்ஸ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த டேங்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த செட்டப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கொஞ்சம் என்வாயர்மெண்ட் செட்டப் அப்படின்னா ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்கேப்பிங் ஒர்க் பண்ணி அதில் வந்து ஃபிஷ்ஷை விட்டு வைக்கலாம், டிஸ்பிளேக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒரு ஃபில்டரை வந்து எப்படி செட் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு பயோமீடியா ஸ்பேக்லேயே வந்துடும், ப்ளஸ் ஸ்பாஞ்சு. இது எந்த அளவுக்கு எஃபெக்ட்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். பட் ஆனால் வந்து ஒரு 4 ஃபிஷ் போகிற அளவுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஷ்ரிம்புக்கு வந்து அட்டகாசமான ஒரு டேங்க் இது. ஸோ இன்கேஸ் ஷ்ரிம்பு வளர்க்குற மாதிரி இருந்தால் திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன் டு கோ வித். ஸோ இதில் மொத்தமாக 9 டேங்க்ஸ் வந்துடும். இதில் ஃபுல்லாகவே ரீ ஒர்க் போயிட்டுருக்கு.
ஸோ இது ஃபுல்லாக மிஸியாக இருக்குது. ஸோ அந்த நியூ பேஸ் மட்டும் சொல்லி இந்த வாட்டர் க்ளீன் பண்ண வச்சிருக்குன்னு சொல்லிட்டு தட் டேங்க் ஹேஸ் டு கோ வித் ஒர்க். இது காலியாக இருக்குது, இதுவும் காலியாக இருக்குது. ஸோ நிறைய டேங்க் கீழே காலியாக இருக்குது. இந்த எல்லாமே ரிமூவ் பண்ணணும். பட் ஃபார் நவ் நம்ம இங்கே அந்த ஃபிஷ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஸ்பார்க்லிங் கௌராமிஸ். இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. க்ராக்லிங் கௌராமின்னு சொல்லிட்டு கிடையாது. இது இந்த மினியேச்சர் சைஸ் இருக்க ஸ்பார்க்லிங் கௌராமி தான் இது. ஸோ வி ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீசஸ். 50 பீஸ் வந்துருக்கு டோட்டலாக. இதில் வந்து மேல் ஃபீமேல் மிக்ஸில் இருக்குது. ஸோ ஃபீமேல் வேணுறவங்க எடுத்துக்கலாம். ஒரு கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அவருக்கும் அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் லோச் வெரைட்டி. இதோட லோச்சோட பேர் மறந்துட்டேன். பட் ஆனால் இது வந்து இன்னொரு வெரைட்டி. நான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுற பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அதோடைய லுக்கு பாருங்கள், எவ்வளோ ஷார்ப் நோஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு இமிடியட் கவுண்ட் தான். அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மேலே உட்காந்துருக்கு பாருங்கள், நல்லா டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ யாருக்கா வேணும்னா நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. டெனிசன் பார்ப்ஸ் இதுவுமே வந்து வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல சைஸு, கலர்ஸ்லாம் பார்க்கலாம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 feet டேங்க் வச்சுருக்கீங்கன்னா, பிளானட் டேங்க் இல்லைனா அந்த கலர்ஃபுல் லைட் இருக்குன்னா பெஸ்ட் டேங்க் மெட். பிளான்ட்ஸ் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சேம் ஃபிஷ் தான், டிஃப்ரெண்ட் இல்லை. பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அனுபியாஸ் வந்துருக்கு நிறையா. இங்கே பாருங்கள், அனுபியாஸ் கோல்டு, அனுபியாஸ் நானா, அனுபியாஸ் பேட்டி, லார்ஜ் லீஃப், அனுபியாஸ் லார்ஜ் லீஃப், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஸோ நான் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து பல்மேரி இருக்குது, அப்புறம் பர்பிள் இருக்குது. ஸோ புதுசாக வந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மக்கிட்ட பார்ப் வெரைட்டி, செர்ரி பார்ப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இதில் ஸ்லைட்டாக ரெட்டாக வரும் இது. ஸோ அந்த ரெட் செர்ரி பார்ப் தான் இது. செர்ரி பார்ப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பர் டெட்ரா வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டரில் வந்துருக்கு. ஆக்சுவலாக நல்லா ஸ்டேபிளாக இருக்குது ஃபிஷ் பார்க்கலாம். இப்போ தான் வந்துச்சு, ஆட் பண்ண உடனே நல்லா சூப்பர் ஐடியா ஆகிடுச்சு. பார்ஜ்லாம் ஒரு பக்கம் இருக்குது, எம்பர் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு லோச் வெரைட்டி வந்துருந்துச்சு. ஸோ இது பார்த்துக்கலாம். நம்ம எதுக்காக லோச் வெரைட்டி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான க்ளீனிங் க்ரூ அங்கே இருக்குது பாருங்கள். அதோட பாடி கலர்ஸ் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஒயிட், அந்த டாட்ஸ் பேச்சஸ் எவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ திஸ் ஆல்சோ வில் பி இன் வெப்சைட், யூ கேன் பர்ச்சேஸ் இட் டைரக்ட்லி தேர். இதில் எதுவும் ஆட் பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அந்த கிரிபின்சஸ், அப்புறம் ஒரு சில்வர் டிப் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரெட்டைல் லார்ஜ் சைஸில் லோச் ஒன்று இருக்குது. அது எதுக்காக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலுக்கு கிடையாது. மோஸ்ட்லி வந்து இது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்னைட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ ஒன் பார்ட். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் வந்து டோட்டலாக வந்து 2 வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நம்மளுடைய ரெட் பேடிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட்டு எல்லாமே மேல்ஸ் தான் இருக்குது. செம்ம குவாலிட்டியாக வந்துருக்கு. ஸோ இன்கேஸ் இஃப் யூ வண்டரிங், அந்த ஒரு மீன் செத்து போச்சு இல்லையா, அது இப்போ வந்ததால் இருக்குது. க்ளீன் பண்ணிடணும். ஆக்சுவலாக எந்த ஒரு ஷிப்மெண்ட் வந்தாலுமே ஒரு சில ஃபிஷ்ஷுங்க சாக தான் செய்யும். அது நம்ம வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஓவர் நைட் டெத் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு குவாரண்டைன் செட்டில் ஆகும். ஸோ எப்பயுமே நம்ம வந்த ஃபிஷ் வந்து உடனே வந்து அனுப்ப மாட்டோம். ஸோ ஒரு நாள் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதோடைய அந்த ஆக்சுவல் செட்டில்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். அதுக்காக தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இவங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் செட்டில் ஆனது காமிச்சாலே மோஸ்ட்லி எல்லா ஃபிஷ்ஷுமே செட்டில் ஆயிரும். அதுதான் வந்து சைன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாக் ஹீல்ஸ். ஸோ இங்கே பார்க்கலாம், கீழே வந்து நம்மக்கிட்ட பீகாக் ஹீல்ஸ் இருக்குது. ஸோ பீகாக் ஹீல் வந்து ஒரு 6 பீஸ் இருக்குது. அவங்க பேக் சைட்லேயுமே இருக்குது பாருங்கள். நான் வந்து ஈல் வெரைட்டி வந்து அதிகமாக ட்ரை பண்ணது கிடையாது. பட் இந்த வாட்டி கொஞ்சம் இங்கே பாருங்கள், சரி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் பீகாக் ஹீல்ஸு. இது வந்து பிளான்ட் டேங்க்குக்கு மேட்ச் ஆகும். ரொம்பவும் லார்ஜ் சைஸாக வராதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு லாஜிக்கில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது பீகாக் ஹீல்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்ஸாக எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கெட் டுடே ரெயின்போஸ் நீங்கள் பார்க்கலாம். கெட் டுடே இருக்குது, பாண்டா கோரி இருக்குது, அங்கே பின்னாடி எப்படி ஓடிட்டுருக்கு பாருங்க. அப்புறம் கோல்டன் ரைஸ் ஃபிஷ் இருக்குது. பிளாக் 1-2 கடற்கோலை தான் இது. பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பேரட் ஃபிஷ் ஒயிட்டு கலர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரே ஜுவல் ஃபிஷ் இருக்குது. ஜுவல் ஃபிஷ் வந்து நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் கொடுக்குறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். பெதர்விட்டு தான் போயிட்டுருக்கு. அப்புறம் பொலிவியன் ரேம்ஸ், ஜெர்மன் ரேம்ஸ் ரெண்டுமே இது இருக்குது. வெளியே பார்த்து டார்க் நைட் ரேம்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிஷ் ட்ரேப்ஃபின் பார்ப்ஸ். நான் இதுக்கு நேற்று வாட்டர் சேஞ்ச் பண்ணேன் இந்த டேங்க்கில், ப்ளஸ் ஆசிட் க்ளீனுமே பண்ணேன். அதில் தான் வந்து டேங்க் இவ்வளோ கிளியராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒன்ஸ் இன் அவைல் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவோம். இல்லாட்டி வந்து டேங்க் இந்த மாதிரி தெரியும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இருக்கும் அதில். பட் இது வந்து நான் 4 மந்த்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவேன் இந்த மாதிரி க்ளீனிங். இது வந்து ரெகுலராக பண்ணுறது. ஸோ எல்லா டேங்குமே இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நல்லா அதுக்காக தான். இந்த ட்ரேப்ஃபின் பார்த்தீங்கன்னா வந்து செம அழகாக இருக்குது. இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிச்சுன்னா ரொம்ப அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கு. இந்த டேங்க்கில் அவ்வளோவா ஆல்கி கிடையாது. ஸோ மைபி நான் ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இப்போ பண்ண மாட்டேன், நைட்டு வந்து பார்க்கணும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அப்புறம் ஆட்டோ சிங்லஸ், நிறைய ஆட்டோ சிங்லஸ் இருக்குங்க பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 பீசஸ் ஆஃப் ஆட்டோ சிங்லஸ் வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், வெரி வெரி லார்ஜ் அனுபியாஸ்.
ஓகேங்களா? எவ்வளோ சைஸ் பாருங்கள், வெரி லார்ஜ். இதெல்லாம் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸில் இருக்க அனுபியாஸ் இது. லாஸ்ட் டைம் வந்துச்சு, நிறைய வாங்கிட்டாங்க கஸ்டமர்ஸ். ஏன்னா வந்து டேங்க்குக்கு வந்து ரெடியாக செட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே நம்ம தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டோம். ஏன்னா இந்த சைஸில் வந்து கிடைக்காது அவ்வளோ சீக்கிரமாக. நீங்கள் அனுபியாஸ் எப்பயுமே பாருங்கள், இந்த பிக் லீஃபில் இந்த சைஸில் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும் வளர்கிறதுக்கு. இதில் பாருங்கள், நல்லா க்ரோத், நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிடைக்குதுன்னா மிஸ் பண்ணாதீங்க, வாங்கிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், பட் இட்ஸ் குட். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய லேம்ப் ஹை கிளி இருக்குது. அது கூட வந்து நம்ம வந்து லேம்ப் ஹை டெட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, ரெண்டுமே லேம்ப் ஹைன்றது ஒரே டேங்கில் போட்டிருக்கேன். அந்த சில்வர் டிப் இருக்கிறது வந்து லேம்ப் ஹை டெட்ரா, நார்மல் வேறு லைட்டு மட்டும் க்ளோ ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கிளி. ஸோ நான் எதுக்காக போட்டேன்னா வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க தான் போட்டேன். அட்டகாசமாக இருக்குது. கிரிப்டோகைன் லார்ஜ் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் இங்கே கொஞ்சம் க்ரீன் கலர் கிரிப்டோகைன் கூட இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்மளுடைய கேலக்ஸி ராஸ்பரா இருக்குது, பாண்டகாரா பர்மீஸ் இருக்குது, பாண்டகாரா பம்பிள்பி இருக்குது. இந்த டேங்க்கில் ஒன்றுமே கிடையாது கைஸ். ஸோ பாட்டமில் வந்து எதுவும் பெருசாக எதுவும் கிடையாது. நம்மளோட இன்னொரு ஷிப்மெண்ட் பெண்டிங் இருக்குது. அது வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு ஷிப்மெண்ட் கிடைக்கும். பட் இப்போதைக்கு இதில் இருக்க ஃபிஷ்ஷஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கோ டு மை வெப்சைட் அண்ட் பிளேஸ் அன் ஆர்டர். வி வில் டெலிவர் டு யோர் டோர் ஸ்டெப். ஓகே. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ வெப்சைட் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸ்க்ரீன்லேயுமே இருக்கும், பார்த்துக்கோங்க. So go place your order, get your beautiful fishes. Okay, till then take care and subscribe. Bye.